ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க இன்னும் கிரேவி வேணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டெம்ப்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். முதல்ல பேன் எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய்ங்க. அது நெட்டு வாக்கில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு சேர்த்தா போதும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப வதங்க வேண்டாங்க. ஓரளவுக்கு மீடியம் லைட்டாக வதங்கினாவே போதும். ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதில் பேனில் மாற்றிக்கிறேன். இந்தளவுக்கு இருந்தால் போதும். நான் அதை மாற்றிக்கிறேன் இன்னொரு பிளேட்டில். நம்ம அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெடித்து வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஒன்று, அந்தளவுக்கு இருந்தால் போதும். புளி கொஞ்சம் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை பாதியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு வதங்கணும். நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது நம்ம சேர்த்துருக்கோம். அதனால அதில் கொஞ்சமாகவே நான் சேர்த்துக்கிறேன். அந்த கிரேவி அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சதுங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸுக்கு அந்தளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் வச்சு ஊற வச்சு எடுத்தது. அந்தளவுக்கு இருந்தால் போதும். அது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாம்.
எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இதை கொடுத்தா தான் ஃப்ளேவர் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் வருங்க. நீங்கள் கருப்பல் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன். இதை நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம பொடி மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்தளவுக்கு வெந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை நம்ம அதில் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியோ, ரசம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.